அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடியோட சிவி லிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், நம்ம எப்போ சிவி லிஸ்ட் வரும், வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாலும் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுலேயும் நான் சொல்லியிருந்தேன் ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சொன்னது என்னமோ தெரியல. அதாவது நம்ம அடிச்ச மணி யாரும் கேட்டுச்சோ இல்லையா, அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, 11ஆம் தேதி அடுத்த நாளே என்ன பண்ணிட்டாங்க, வெளியிட்டுட்டாங்க. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம். அது நம்மளுக்கு உடம்பு நிலை சரியா இல்லாத காரணத்தினால நேற்று நம்ம அப்டேட் பண்ண முடியல. ஸோ இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ சிவி லிஸ்ட்ல யார் யாரை எந்த ரேஷியோல சூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம பார்க்க போறோம். மறக்காம என்ன பண்ணுங்க, இதே மாதிரி அப்டேட்டுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சரி, ரைட். இங்க பாருங்க, Combined Technical Service Examination Diploma ITA level list of candidates provisionally admitted for on-screen certificate verification. சரியா, அதாவது the candidates whose register numbers are mentioned below have been personally admitted for on-screen certificate verification, அதாவது OCV அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ அது சொல்லியிருக்காங்க. எப்போ எக்ஸாம் நடந்துச்சு எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பாருங்க, அசிஸ்டன்ட் டெஸ்டர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கலுக்கு, அதே மாதிரி அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஸ்டெனோகிராஃபி இங்கிலீஷ், பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேட் பி ஜூனியர் டிராஃப்டிங் அப்படின்ற ஜேடிஓக்கும், அதுக்கப்புறம் என்னென்ன போஸ்ட்டு, டிராஃப்ட்மேன் கிரேட் 3, ஹாஸ்டல் சூப்பரண்டன்ட் அண்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கு, அதே மாதிரி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2. சரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் சூப்பர்வைசர். ஸோ இதில் வந்து என்ன ரேஷியோவில் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக தெரியணும் இல்லையா. ஸோ என்ன ரேஷியோ அப்படின்றத நான் கீழே சொல்லியிருக்கேன். சரிங்களா, கீழே சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஏஏஓ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் லேப் டெக்னீஷியன் லேபு, ஆட்டோ மெக்கானிக்கு, டெக்னீஷியன் பாய்லரு, டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் ஆப்ரேஷன். ஸோ உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர்லாம் இருக்கான்னு பாருங்க. இந்த பிடிஎஃப் வந்து நான் நம்மளோட டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ தயவுசெய்து டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா, ஓகே. ஸோ ஓவராலாக எல்லாத்துக்குமே லிஸ்ட் விட்டுருக்காங்க. யார் யார் செலக்ட் ஆகிருக்கீங்களோ பாருங்க. ஸோ இதில் பாருங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க. The on-screen certificate verification will be done based on the documents already uploaded by the candidates at the time of submission of online. அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணீங்களோ அதை பொறுத்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க on-screen certificate verification கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 1:3 ஆர் 1:2ன்ற ரேஷியோவில் என்ன பண்ணியிருக்காங்க, கூப்பிட்டுருக்காங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போஸ்ட்டுக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற போஸ்ட்டுக்கு 1:5 இதெல்லாம் ஆக வச்சுக்கோங்க. சரியா, அதே மாதிரி இதில் முக்கியமாக விஷயம் அவங்க என்னன்னா, இதில் செலக்ட் ஆகிருக்கவங்க எல்லாருக்கும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கம்பல்சரி போவாங்க அப்படின்றது வாய்ப்பு கிடையாதுன்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கிறவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு செலெக்ஷனுக்கு போவாங்கன்றது சாத்தியம் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா, ஓகே. அதே மாதிரி ரேங்க் பொசிஷன் ரிசர்வேஷன் அப்பாயின்மெண்ட் அடிப்படையில தான் மேலே இருக்கிற ரிஜிஸ்டர் நம்பர்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா, ஓகே. ஸோ அதுதான் முக்கியமாக அவங்க சொல்லியிருக்கக்கூடியது. ஸோ ஓவராலாக இதுதான். ஸோ அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் ஹேவ் பீன் அட்மிட்டட் ஃபார் ஆன்-ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆர் ஹியர்பை இன்ஸ்ட்ரக்டட் டு வாட்ச் கான்ஸ்டன்ட்லி த கமிஷன் வெப்சைட். அதாவது வெப்சைட்ல தான் அடிக்கடி அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. மெமோ அப்லோட் பண்றதா இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து வெப்சைட்ல தான் அப்லோட் பண்ணுவாங்க. இதையுமே வெப்சைட்ல தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ ஓவராலா இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற ஒரு விஷயம். ஸோ யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட மார்க் என்ன வந்துச்சு, ஓவரால் ரேங்க் என்ன, கம்யூனியல் ரேங்க் என்ன அப்படின்றத போடுங்க. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சுக்கட்டும், இவ்வளோ ரேங்க் இருந்ததுனால தான், இவ்வளோ மார்க் இருந்ததுனால தான் அவங்களை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கட்டும். ஸோ அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் டிப்ளமோ ஐடிஐக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஸோ ஆல்ரெடி நம்ம மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், டிப்ளமோ மெக்கானிக்கலாக இருக்கட்டும், மற்றது வந்து மெட்டீரியல் எல்லாமே ஒவ்வொன்றா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரெடி பண்ணோடனே நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணிடுவோம். கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.